அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.29. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு எத்தனை சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறிய பந்துகள் ஆக்கப்பட்டால் இங்க அப்படிங்களா. இப்போ ஒரு 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து இருக்கு. இதை உருக்கி மெல்ட் பண்ணி என்ன பண்றாங்களாம், ஒரு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள், அதே மாதிரி இது மாதிரி எத்தனை பந்துகள் நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ நான் சிறிய உலோக பந்துகளுடைய எண்ணிக்கை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா எண் என்க. சிறிய மற்றும் பெரிய உலோக பந்துகளின் ஆரங்கள் முறையே ஸ்மால் ஆர் மற்றும் கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துடலாம். இங்கு எனக்கு கேபிட்டல் ஆர், அதாவது பெரிய உலோக பந்தினுடைய எண்ணிக்கை ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் மற்றும் சிறிய உலோக பந்தினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அது இந்த சைடு, ஓகேவா, அது எதுலேருந்து உருவாக்குறாங்களோ அது அந்த சைடு யூஸ் பண்ணணும். அப்படின்னப்போ எத்தனை உலோக பந்துகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்ணின்று நம்மளுக்கு சிறிய உலோக பந்துகள் ஆக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னப்போ ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு, ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு ஈக்குவல் டு உலோக பந்தின் கன அளவு ஈக்குவல் டு அது எதுலேருந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா பெரிய உலோக பந்தின் கன அளவுலேருந்து உருவாக்குறாங்க. அப்படின்னா இப்போ பெரிய உலோக பந்தின் கன அளவு. சரி, இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே பந்து அப்படின்னு சொல்லியாச்சா. இப்போ பந்து அப்படிங்கிறப்ப எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள வடிவில் இருக்கும். கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 4/3 பை ஆர் கியூப். அப்படின்னா இப்போ n இன்டு 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு பெரிய உலோக பந்தினுடைய கன அளவு என்னன்னா 4/3 பை ஆர் கியூப். நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால கேபிட்டல் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4/3 பை இந்த 4/3 பை கேன்சல் ஆயிடும். நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணிட்டோம். n இன்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கியூப். ஸோ இப்போ n இன்டு ஆர் கியூப் அப்படிங்கிறப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ எவ்வளோன்னா 2. இப்போ 2 கியூப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 16 கியூப். அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டு 2 கியூப்பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதே மாதிரி 16 கியூப்பை 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16 அப்படின்னு எழுதலாம். எனக்கு தேவை என்னோட மதிப்பு. அப்படின்னா இப்போ n ஈக்குவல் டு 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16 டிவைட் பை இந்த 3 டேர்மும் மல்டிப்ளிலேருந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரையில் வகுத்தலாக வந்துடும். அப்படின்னா இப்போ 2 இன்ட்டு 2 அதை அடிக்கலாம். 4 2 8 2 16 4 2 8 2 16 4 2 8 2 16. இப்போ 8 8 64 இன்ட்டு 8 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை பந்துகளாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்துகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தோம் 512 பந்துகளாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும்.